எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க தோள்களே? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். இது உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. காலையில தூங்கி எந்திக்கிறப்போ இன்னைக்கு இவர் மூடு எப்படி இருக்குமோ, நாம என்ன வார்த்தை பேசினா அது தப்பா போகுமோன்னு ஒருவித பயத்தோடையே உங்க நாளை ஆரம்பிக்கிறீங்களா? கதவை வேகமா சாத்துறது, தட்டை ஓங்கி வைக்கிறது, ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சத்தம் போட்டு சண்டை போட்டா கூட திருப்பி பேசிடலாம், இல்ல அழுதுட்டு போயிடலாம். ஆனா எந்த தப்புமே பண்ணாம உங்க வீட்டுல நீங்களே ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிற மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த கேள்விகள்ல ஏதாவது ஒண்ணுக்கு ஆமாம்னு நீங்க சொன்னா கூட இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கானதுதான். அதனால வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இதை கேட்டு முடிக்கும் போது பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம் குறையும்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா நிறைய பெண்கள் வீட்டுல ஒரு விதமான குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க கணவர் சண்டை போடுறது கிடையாது, சண்டை போடாமலே அவங்க செய்யற சில காரியங்கள். இதத்தான் உளவியல்ல பாசிவ் அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நடக்குது? இதை எப்படி தைரியமா எதிர்கொள்றது? உங்களை நீங்களே எப்படி தற்காத்துக்கிறது? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஒரு தோழியா பேச போறோம். முதல்ல இந்த தந்திரமான குணத்தை நாம தெளிவா புரிஞ்சுப்போம். சாதாரண கோபம்ங்கிறது ஒரு புயல் மாதிரி. சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த புயல் அடங்கிடும். நாமளும் அதை கடந்து போயிடுவோம். ஆனா இந்த மறைமுக கோபம் அப்படி கிடையாது. இது எதையுமே ஓப்பனா பேசாத ஒரு குணம். உங்க மேல ஏதாவது வருத்தம் இருந்தா, எனக்கு இதனால வருத்தம், இதை மாத்திக்கோ அப்படின்னு நேருக்கு நேரா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பனிப்போர் நடத்துவாங்க. வெளிய பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு முகமூடிய போட்டுக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கோபத்தை ரொம்ப தந்திரமா உங்களை காயப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. இது ஒரு எரிமலை மாதிரி சத்தமா வெடிக்காது, ஆனா ஒரு கரையான் மாதிரி உங்க நிம்மதிய, உங்க உறவோட அடித்தளத்தை மெல்ல மெல்ல அரிச்சு அழிக்கும். நீங்க ஒரு வேலை செஞ்சா அதை கண்டுக்காம இருக்கிறது, நீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது அதை நக்கலா பேசுறதுன்னு, இது உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கலந்துருக்கும். இதனாலேயே பாதிக்கப்படுற பெண்களுக்கு நாம ஏன் இவ்வளவு மன அழுத்தத்துல இருக்கோம்னு அவங்களுக்கே சொல்ல தெரியாது. இந்த மறைமுக கோபத்துல இன்னொரு மிக மோசமான ஆயுதம் இருக்கு. அதுக்கு பேரு கேஸ் லைட்டிங். அதாவது உங்களோட சொந்த புத்தியையே உங்களை சந்தேகப்பட வைக்கிறது. உதாரணத்துக்கு, அவர் ஒரு வார்த்தை சொல்லி உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாரு. நீங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, ஏங்க நேத்து அப்படி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு அதை சுட்டி காட்டினா, நான் எப்போ அப்படி சொன்னேன், உனக்கு என்ன லூசா, நீயாவே எதையாவது கற்பனை பண்ணிக்காத, உனக்கு எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி உங்களையே தப்பா யோசிக்க வைப்பாரு. அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக உங்களை ஒரு மனநோயாளி ரேஞ்சுக்கு சித்தரிப்பாங்க. ஒரு கட்டத்துல, அடடா நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம மேலதான் தப்போன்னு நீங்களே உங்களை நொந்துப்பீங்க. உங்க தன்னம்பிக்கைய உடைச்சி நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய சுக்கு நூறாக்குறது தான் இவங்களோட முதல் வேலை. இது தொடர்ந்து நடக்கும்போது பெண்கள் தங்களோட சுய அடையாளத்தையே இழந்து எதற்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. உடனே இவங்க மேல நமக்கு ஒரு தீராத கோபம் வரும், உண்மைதான். ஆனா இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அவங்கள இன்னும் ரொம்ப தெளிவா கையாளுவீங்க. இதுக்கு பின்னாடி பல உளவியல் காரணங்கள் இருக்கு. ஒன்னு, சிறு வயது தாக்கம். பெரும்பாலும் இவங்க சின்ன வயசுல அவங்க உணர்வுகளை சுதந்திரமா சொல்ல முடியாத ஒரு கண்டிப்பான சூழல்ல வளர்ந்துருப்பாங்க. அவங்க கோபப்பட்டாலோ இல்ல அவங்க தேவைகளை கேட்டாலோ அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல மத்தவங்களோ அவங்கள கடுமையா தண்டிச்சிருக்கலாம் அல்லது உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அதனால நேரா கோபப்பட்டா நமக்கு தான் பாதிப்பு வரும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஆள் மனசு பழகிடுச்சு. இதனால குழந்தை பருவத்துல தங்களை தற்காத்துக்க அவங்க பயன்படுத்தின இந்த தந்திரம் அவங்க பெரியவங்களான பிறகும் ஒரு மோசமான பழக்கமா மாறிடுச்சு. நேரா வந்து சண்டை போட்டா எங்க நாம தோத்து போயிடுவோமோ இல்ல உறவு முடிஞ்சிருமோங்கிற பயம்தான் அவங்களை இப்படி கோழைத்தனமா நடந்துக்க வைக்குது. அவங்களுக்கு நேருக்கு நேரா ஆரோக்கியமா சண்டை போடவே தெரியாது. ரெண்டாவது, நல்லவன் என்ற போர்வை. சமூகத்துல நிறைய ஆண்களுக்கு ஒரு மாய பிம்பம் இருக்கு. அதாவது வெளியுலகத்துக்கு தாங்க ரொம்ப நல்லவங்க, அமைதியானவங்க அப்படின்னு
காட்டிக்க விரும்புவாங்க. நேரா சண்டை போட்டா கத்துனா அவங்க கெட்டவங்களா தெரிவாங்க. ஆனா இப்படி மறைமுகமா டார்ச்சர் பண்ணா வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப சைலண்டான நல்ல கணவரா தெரிவாங்க. அதே சமயம் இந்த டார்ச்சர் தாங்க முடியாம நீங்க ஒரு நாள் பொறுமை இழந்து கத்துவீங்க பாருங்க. அப்போ சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி, பாருங்க என் பொண்டாட்டி எப்பவுமே இப்படிதான் கத்துவா, அவளுக்கு தான் கோவம் அதிகம் அப்படின்னு ரொம்ப சுலபமா பழிய உங்க மேல போட்டுட்டு அவர் தப்பிச்சிடுவாரு. இது அவங்க செய்யற மிக பிரம்மாண்டமான ஒரு தந்திரம். மூணாவது, கட்டுப்பாடும் ஆதிக்கமும். ஒரு விதமான எமோஷனல் கண்ட்ரோல். வீட்ல இருக்கிற சூழ்நிலைய முழுசா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க அவங்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம் இது. அவங்க பேசாம மௌனமா இருக்கும் போது அந்த வீடே அவங்கள சுத்தி சுழலும். நீங்க எப்படியாவது அவரை பேச வைக்கணும்னு கெஞ்சுவீங்க, அவருக்கு பிடிச்சதை சமைப்பீங்க, அவர் பின்னாடியே சுத்துவீங்க. தான் எதுவுமே செய்யாம ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட மனைவியை தவிக்க வைக்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான பவரை கொடுக்குது. இதற்காக அவங்க செய்யறது சரின்னு நான் சொல்லல, ஆனா இது அவங்களோட ஒரு மிகப்பெரிய மன பலவீனம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி தோழிகளே, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. இது சாதாரணமா நடந்தா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து நடந்தா அது மறைமுக கோபம் தான். முதலாவது, நக்கல் மற்றும் குத்தி காட்டுதல். இவங்க எப்பவுமே உங்களை நேரா குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு பாராட்டுக்குள்ள பெரிய விஷத்தை வச்சு பேசுவாங்க. ஆமா நீ பெரிய அறிவாளி, உனக்கு தெரியாததா, இல்லனா பரவாயில்லையே இன்னைக்கு நீ சமைச்சது நல்லா தான் இருக்கு, எப்படியோ ஒரு வழியா கத்துக்கிட்ட அப்படின்னு நக்கலா பேசுவாங்க. நீங்க இதனால கோபப்பட்டா, நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் தான்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது உங்க தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும். குறிப்பா மத்தவங்க முன்னாடியோ அல்லது சொந்தக்காரங்க முன்னாடியோ உங்களை இப்படி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது, வேணும்னே தாமதம் செய்வது மற்றும் மறதி. நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு இல்ல உங்க பிறந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது வேணும்னே லேட் பண்ணுவாங்க. நீங்க அவசரமா ரெடி ஆவீங்க, ஆனா அவங்க ரொம்ப பொறுமையா போன் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டா இதோ வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா நகரவே மாட்டாங்க. அதே போல நீங்க அவங்க கிட்ட ஒரு முக்கியமான பொருளை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க, வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வருவாங்க. ஐயோ மறந்துட்டேனேன்னு சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா இது சாதாரண மறதி கிடையாது. உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய முன்னுரிமைகளும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லாம சொல்றதுதான் இது. மூணாவது, மௌன போராட்டம். இதுதான் இவங்களோட மாஸ்டர் பிளான். உங்க மேல கோபம்னா பேசவே மாட்டாங்க, முகத்தை தூக்கி வச்சுக்குவாங்க. நீங்க என்ன பேசினாலும் சரி ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையில பதில் வரும். இல்லனா உங்க மூஞ்சியவே பார்க்காம சுவத்தை பார்த்து பேசுவாங்க. இந்த மௌனம்ங்கிறது உங்களை காயப்படுத்துறதுக்காகவே பிரத்யோகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தண்டனை. இது உங்களை பதற்றமடைய செய்யும். நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி பண்றாருன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு கடைசியில நீங்க தப்பே பண்ணலனா கூட அவங்க காலில் போய் விழுகிற அளவுக்கு இந்த மௌனம் உங்களை தள்ளிடும். நாலாவது, தெரிந்தே தவறாக செய்வது மற்றும் புரியாத மாதிரி நடிப்பது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன உதவியை அவங்க கிட்ட கேட்பீங்க. உதாரணத்துக்கு, குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விடுங்க, இல்ல இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி வைங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அதை அவங்க வேணும்னே தப்பா செய்வாங்க. குழந்தைக்கு மாத்தி ட்ரெஸ் போடுறது, பாத்திரத்தை சோப்பு போகாம கழுவுறதுன்னு செய்வாங்க. நீங்க கோபப்பட்டு கேட்டா, நீ சொன்னது எனக்கு புரியவே இல்லை, நான் செஞ்சா உனக்கு எப்பவுமே பிடிக்காது, இனிமே உனக்கு வேணுங்கிறது நீயே செஞ்சுக்கோன்னு உங்க மேல பழிய போடுவாங்க. அடுத்த தடவை நீங்க அவங்க கிட்ட எந்த வேலையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆடுற நாடகம் இது. இதனால வீட்டின் முழு சுமையையும் நீங்களே தனி ஆளா சுமக்க வேண்டிய நிலைமை வரும். ஐந்தாவது, எப்பொழுதும் தங்களை பலியாடாக காட்டுவது. பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சாலும் அதை அப்படியே திருப்பி விடுறதுல இவங்க கில்லாடிங்க. நீங்க உங்களோட ஒரு நியாயமான கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்ல போவீங்க. நேத்து நீங்க பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு ஆரம்பிப்பீங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல கதையே வேற மாதிரி மாறிடும். நான் தான் எப்பவுமே தப்பு பண்றேன், என் நிலைமை யாருக்கும் புரியல, நான் கஷ்டப்படுறது உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில பார்த்தா உங்களோட கஷ்டத்தை பேச போன நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பீங்க. இது உங்களை திசை திருப்பும் ஒரு மிகப்பெரிய உளவியல் தந்திரம். ஆறாவது, உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பது. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், இல்ல உங்க பிறந்த நாளா இருக்கும், அன்னைக்குன்னு பார்த்து சரியா எதையாவது ஒன்று செஞ்சு அந்த வீட்டின் நிம்மதியையும் உங்க சந்தோஷையும் கெடுத்துருவாங்க. திடீர்னு ஒரு
பழைய சண்டையை இழுப்பாங்க, இல்லனா யார்கிட்டயாவது போன்ல கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறது தான் அவங்களோட நோக்கம். அவங்க சந்தோஷமா இல்லாதப்போ நீங்களும் சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தாங்க முடியாத எரிச்சல், கோபம் வந்து கத்துவீங்க பாருங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்கிற வெற்றி. இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோ சில முக்கியமான உறுதியான மனோ தத்துவ வழிகள். முதலாவது, சாம்பல் பாறை முறை. அவங்க உங்களை நக்கல் பண்ணும் போதோ வேணும்னே உங்களை கோபப்படுத்தும் போதோ நீங்க பதறவே பதறாதீங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீங்க கோபப்படணும், கத்தணும், அழணும், இல்லைன்னா அவங்க பின்னாடி போய் என்னங்க ஆச்சு ப்ளீஸ் பேசுங்கன்னு கெஞ்சணும். நீங்க எப்போ உங்க நிதானத்தை இழக்கிறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, அப்போ அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதனால அவர் என்னதான் சீண்டுனாலும் ஒரு உயிர் இல்லாத பாறை மாதிரி எந்த உணர்ச்சியும் காட்டாம அமைதியா இருங்க. முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க. அவங்க நக்கல் அடிச்சா ஓ அப்படியா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலனா, அடடா நம்ம தந்திரம் இவகிட்ட வேலை செய்யலையேன்னு அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சீக்கிரமே அந்த தந்திரத்தை கைவிட்டுடுவாங்க. ரெண்டாவது, நான் வாக்கியங்கள் மற்றும் பிரச்சனையை மட்டும் பேசுவது. எப்போ பேசினாலும் சரி, சண்டையிடும் போது நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான், நீங்க ஒரு சுயநலவாதின்னு அவர் மேல பழி போடாதீங்க. நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாலே அவங்க தற்காப்பு நிலைக்கு போயிடுவாங்க. திருப்பி உங்களை தாக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பதிலாக உங்கள் உணர்வை சொல்லுங்க. நீங்கள் என்ன கேட்காம முடிவெடுக்கும் போது நான் மதிக்கப்படாதது போல உணர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீட்டில் அமைதி இல்லாதப்போ எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி நான் அப்படின்னு ஆரம்பித்து பேசும்போது பெரிய சண்டை வராது. அதே சமயம் உங்கள் நியாயம் அவர் காதில் விழும். முக்கியமாக பழைய குப்பைகளை கிளறாம இப்போ என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சுருக்கமாக பேசுங்க. மூணாவது, தந்திரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. அவங்க செய்கிற தந்திரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் சண்டையாக சொல்லாமல் ஒரு கவனிப்பாக சொல்லுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எதையோ நினச்சி கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. உங்கள் அமைதி எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் இப்போ பேசலாமான்னு கேளுங்க. அவர் வழக்கம் போல் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னால் அவர்கிட்ட கெஞ்சாதீங்க. சரி நான் கேட்டேன், நீங்கள் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க. இதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட மௌன போராட்டம் இவங்களை பாதிக்கலை, நாமளே போய் பேசினாதான் உண்டுன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. நாலாவது, தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்பதை நிறுத்துங்க. வீட்டில் சண்டை வந்துருச்சே, அவர் பேசாம இருக்காரேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பே பண்ணலனா கூட சாரிங்க விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நீங்களா போய் மன்னிப்பு கேட்குற பழக்கம் நிறைய பெண்களுக்கு இருக்கு. இதை உடனே நிறுத்துங்க. இது அவங்களோட தப்பான பிஹேவியரை நீங்களே ஊக்கப்படுத்துறதுக்கு சமம். நீங்க தப்பு செஞ்சா மட்டும் சாரி கேளுங்க. நீங்க சரியா இருக்கும் பட்சத்துல அந்த மௌனத்தை நீங்களும் கொஞ்சம் பொறுத்துக்க பழகுங்க. அது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதையும் பயமும் வரும். ஐந்தாவது, எழுதி வைக்கும் பழக்கம். கேஸ் லைட்டிங் உங்களோட ஞாபக சக்தியை சந்தேகப்பட வைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு சிறந்த தீர்வு எழுதி வைக்கிறது. அன்னைக்கு என்ன சண்டை நடந்துச்சு, அவர் என்ன வார்த்தை சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத ஒரு டைரியிலையோ இல்லை உங்க ஃபோன்லையோ தேதி போட்டு சுருக்கமா எழுதி வைங்க. இது அடுத்த தடவை சண்டை வரும்போது அவர்கிட்ட ஆதாரமா காட்டுறதுக்காக இல்லை, உங்க மன நலனை காப்பாத்திக்கிறதுக்காக. அவர் எப்போவாவது நான் அப்படி சொல்லவே இல்லையே பொய் சொன்னா நீங்க உங்க குறிப்புகளை பார்த்து இல்ல அவர்தான் பொய் சொல்றாரு, நம்ம ஞாபகம் சரியா தான் இருக்குன்னு உங்களை நீங்களே தேத்திக்க முடியும். இது உங்களை பைத்தியமாக்குறதுல இருந்து காப்பாத்தும். ஆறாவது, உங்கள் மகிழ்ச்சி உங்க கையில். ஒரு ஆண் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுக்காக ஒரு நாளோட முழு சந்தோஷத்தையும் நீங்க ஏன் இழக்கணும்? நீங்க சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம அழுதுகிட்டு இருக்கிறதுன்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்க சந்தோஷத்தோட சாவிய அவர் கையில கொடுக்காதீங்க. அவர் பேசலனா என்ன, நீங்க உங்க குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்க. அவங்கள கூட்டிட்டு பார்க்குக்கு போங்க.
உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, உங்க தோழி கூட பேசுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலைய பிசினஸ செஞ்சுட்டே இருங்க. நீங்க எப்போ உங்க சந்தோஷத்துல தற்சார்பா இருக்கீங்களோ அப்போதான் அவரோட தந்திரங்கள் உங்ககிட்ட தோத்து போகும். நான் என்ன செஞ்சாலும் இவ சந்தோஷமா தான் இருக்கா அப்படிங்கிற நிலைமையை நீங்க உருவாக்கணும். 7வது, தெளிவான எல்லைகளை வகுத்தல். எதையெல்லாம் நீங்க சகிச்சுப்பீங்க, எதையெல்லாம் சகிச்சுக்க மாட்டீங்கன்னு ஒரு கோடு போடுங்க. மற்றவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா இது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இனிமே இப்படி பேசாதீங்கன்னு அங்கேயே அமைதியா அதே சமயம் உறுதியா மறுத்து பேசுங்க. அவர் அதை மீறினா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சாதான் மற்றவங்களும் உங்களை மதிப்பாங்க. இது எதை செஞ்சாலும் அவர் மாறல, உங்க மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மனநல ஆலோசகரை போய் பாருங்க. இதுல தப்பே கிடையாது. சில நேரங்கள்ல 3ஆம் நபரின் உதவி இந்த மாதிரியான சூழல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர ரொம்ப அவசியமா இருக்கும். கடைசியா ஒன்னு சொல்றேன் தோழிகளே, வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் காயப்படுத்துறதுக்காக இல்ல, அன்பை பகிர்ந்துக்க மட்டும்தான் நாம சேர்ந்து வாழ்றோம். இந்த மாதிரி மறைமுக கோபம்ங்கிறது அவங்களோட ஒரு மன பலவீனம் தான். அதை உங்க அன்பாலையும் அதை விட முக்கியமா உங்க மன உறுதியாலையும் தான் மாத்த முடியும். உடனே ஒரு நாள்ல அவர் மாறிடுவாருன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க மாற ஆரம்பிச்சா, நீங்க உங்களுக்கான எல்லைகளை செட் பண்ண ஆரம்பிச்சா, நீங்க நிதானமா செயல்பட ஆரம்பிச்சா கண்டிப்பா சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும். உங்களுக்குன்னு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்க மனசுல இருந்த பல குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இதுல நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நடக்குதா? நீங்க இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது கமெண்ட் படிக்கிற இன்னொரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும். இந்த தகவல் உங்க தோழிகளுக்கோ சகோதரிக்கோ இல்ல கஷ்டப்படுற எந்த பெண்ணுக்கோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சத்தை அது கொண்டு வரலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்களே நேசிங்க, உங்களை மதிங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அடுத்த வீடியோல இதை விட ஒரு முக்கியமான பயனுள்ள விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். உங்க உடம்பையும் மனசையும் எப்பவும் போல ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.